மகாக்காக சூர்யா வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அவங்க ஆஃபீஸ்லேயே வேலை வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மகாவுக்கு வந்து நிறைய உதவிகள் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காரு. மகா ஒர்க் பண்ணும்போது வேர்த்து கொட்டுது, அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. அந்த டைமில் கரெக்டாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து உதவிகளை நிறைய செய்கிறாரு. அவங்க நிறைய சலுகைகள்லாம் அவங்களுக்கு கொடுக்க வைக்கிறாரு. இதனால் மகா வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மகாவை நம்ம ஏமாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற சூர்யா என்ன பண்ணுறாரு, மகா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸில் வந்து நேரடியாகவே மகா கிட்ட போகிறாரு. அப்போ இங்கேயும் வந்து எனக்கு தொல்லை கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மகா கேட்டோன்னே, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, வந்து என்னை தொல்லை கொடுக்கணுன்னு இங்கே வந்தீங்களா சொல்லிட்டு மகா வந்து ரொம்ப இன்சல்ட்டாக பேசிடுறாங்க. அதனால் சூர்யா அங்கேருந்து மனசு கஷ்டப்பட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அடுத்து வந்து சூர்யாவோட ஃப்ரெண்டு வந்து, ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க, உங்களுக்கு தெரியுமா நான் தான் இந்த கம்பெனியோட முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து மகாக்காக சூர்யா எந்த அளவு எஃபர்ட் போட்டார் அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்டு மகாக்கு வந்து ரொம்ப அழுகையாக வருது. பாவம் சூர்யா எனக்காக பார்த்து பார்த்து செஞ்சுருக்காரு, அவரை நான் திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. அடுத்து வந்து மகா சூர்யாவை மீட் பண்ணி சாரியும் கேட்குறாங்க. மன்னிச்சுடுங்க, உங்களை நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போவாது எனக்கு புரிஞ்சுக்கிறீங்க, அது போதும் மகா, இதுக்கப்புறமாவது நம்ம 2 பேரும் நல்ல வந்து வாழ்க்கையை வாழணும் மகா அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. இந்த சூழ்நிலை மகாவும் சூர்யாவும் வந்து இதே மாதிரி இருக்கக்கூடாது, இவங்க லைஃப்பும் ஸ்டெடி ஆகணும், இவங்களும் வந்து குழந்தை குட்டிகளை பெற்றுன்னு சந்தோஷமாக வாழணும் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க பெரியவங்களாம் வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட் நைட்டுக்காக ஏற்பாடு பண்ணுறாங்க. இங்கே வந்து சூர்யா என்ன பண்ணுறாரு, தனியாக ஒரு பிளான் போகிறாரு. மகாவும் நானும் ஃபஸ்ட் நைட்லாம் வந்து வீட்டிலையோட வெளியே தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, வெளியே வந்து ஹோட்டல் வந்து புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. அதனால் மகாவை சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள வந்து அந்த ஹோட்டலுக்கு தெரியாமல் அங்கே தங்க வைக்கிறார் சூர்யா. அடுத்து 2 பேருமே ரொமான்டிக்காக இருக்காங்க. அந்த டைமில் ஒன்றா சேர்ந்துடுறாங்க. அடுத்த நாள் வந்து சூர்யா தான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காருன்னு மகா தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன் இப்படிலாம் பண்ணீங்க, பயமுறுத்தி இப்படிலாம் வந்து நைட்டு நம்ம இந்த பங்களா கூட்டின்னு வந்துட்டீங்க என்ன, ஆனால் நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா, அதுக்காக தான் நான் இங்கே வந்தேன், இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே, வீட்டில் எல்லோரும் ஏற்பாடு பண்ணி வச்சுதாங்க, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கோச்சிக்கிறாங்க மகா. அடுத்து வீட்டுக்கு வந்தோடனே ஏன் நைட்டு வரல நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே இந்த மாதிரி மகா எல்லாம் உண்மையை சொல்லிடுறாங்க. அதனால சூர்யா வந்து ஐயோ எல்லாத்தையும் சொல்லிட்டாலே, இப்படி வந்து பண்ணிட்டாலே, ஐயோ நான் யார் முடிஞ்சும் எப்படி முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து என்ன பண்ண தெரியாமல் தவிக்கிறாரு. அப்போ எல்லோரும் வந்து சூர்யா வந்து சரி எப்படியோ நல்லபடியாக நடந்ததா, அது எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து அதுக்கப்புறம் ராஜலட்சுமி சந்தோஷப்படுறாங்க. கோடீஸ்வரிக்கு இந்த விஷயத்தை வந்து ராஜலட்சுமி வந்து கன்வே பண்ணுறாங்க. இந்த மாதிரி நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரிக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. அப்பா பிரபாவுக்கு ஒரு வாழ்க்கை அமையும்னு நினச்சி கரெக்டாக வந்து இருக்கும்போது இந்த மாதிரி நடந்திருக்கு, சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாங்க, வேணுமே வந்து பிரபா வந்து அசிங்கப்படுத்தணும், அவங்க வந்து நல்லபடி கல்யாணம் நடக்கக்கூடாது, அவளுக்கு அவள் என் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை பண்ணான்னு சொல்லிட்டு அனாமிகா வந்து யோசிக்கிறாங்க. அதன்படி அனாமிகாவை பிரபா வந்து இன்சல்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பிரபாவை என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி பிரபாவும் வந்து விஜயும் மீட் பண்ணும்போது ஃபோட்டோஸ்லாம் எடுத்து எல்லாருக்கிட்டையுமே வந்து அனுப்பிச்சி வச்சுட்டு விட்டுடுறாங்க. அதனால் பிரபாவுக்கு ரொம்ப இன்சல்ட் ஆகிடுது. எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தி விட்டுறாங்க. அதனால் பிரபாவுக்கு வந்து கல்யாணம் நிற்கிற சூழ்நிலை உருவாகிடுது. இந்த சூழ்நிலை எல்லாருமே ரொம்ப பயந்துடுறாங்க. அப்போ அனாமிகா தான் இவ்வளோத்தையும் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு விஜய் வந்து எல்லாருக்கிட்டையுமே எல்லா விஷயத்தையும் நிரூபிக்கிறாரு. அதை பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. விஜய் வந்து நீ எல்லாம் ஒரு பொண்ணான்னு கேட்குறாரு. அதனால் அனாமிகா செம்மையாக கோவம் அடைகிறாங்க. உடனே வந்து பிரபா வேணும்னே என் வாழ்க்கையில் தலையிட்டா, பிரபாக்காக வேணும்னே என்னை இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா என்ன பண்ணுறாங்க, வந்து இந்த மாதிரி விஜய் மேலே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. அதனால் விஜய் போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறது. இந்த சூழ்நிலை வீட்டில் எல்லாருமே தவிச்சு போகிறாங்க. எப்படி வந்து விஜய் வந்து வெளியே எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா பேர தான் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மகாவும் வந்து நம்ம சூர்யாவும் என்ன பண்ணுறாங்க, நிரூபிக்கிறதுக்காக நிறைய ஆதாரங்களை திரட்டுறாங்க. கடைசியில் வந்து கோர்ட்டில் வந்து அழைச்சிட்டு வந்து இந்த மாதிரி எல்லா ஆதாரத்தையும் கொடுத்து நம்ம விஜய் மீட்டுறாங்க. அப்போ கோர்ட்டே சொல்லிட்டு அனாமிகாவுக்கும் விஜய்க்கும் வந்து நாங்கள் டைவர்ஸ் கொடுத்துட்றோம், ஏன்னா அனாமிகா வேணும்னு இவ்வளோ பண்ணியிருக்காங்க, அதனால் விஜய் நினச்சா டைவர்ஸ் பண்ணிடலாம், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னதால் விஜயும் வந்து அனாமிகாவை டைவர்ஸ் பண்ணிடுறாரு. 2 பேருமே வந்து டைவர்ஸ் வந்து பண்ணிடுறாங்க. இங்கே வந்து அனாமிகா வந்து பழி வாங்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாங்க, பிரபாவுக்கு வந்து கல்யாண மாப்பிள்ளை வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பிரபாவை நான் நம்புறேன்னு சொல்லிட்டு சொன்னதால் பிரபாவுக்கும் அந்த கல்யாண மாப்பிள்ளைக்கும் வந்து முடிவு பண்ணுறாங்க கல்யாணம் நடக்கிறதுக்காக. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக அந்த கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் பிரபா ஒரு கட்டத்தில் வந்து மனசு கஷ்டப்பட்டு விஜயோட ஃபோட்டோவை பார்த்துட்டு அழுதுட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக அந்த விஷயத்தை வந்து பார்த்துடுறாங்க நம்ம ஐஸ்வர்யா. பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இன்னமும் பிரபா வந்து நம்ம விஜயை தான் நினச்சிட்ருக்கா மனசில், இதை புரியாமல் கல்யாணம் ஏற்பாடு பண்ணி என்ன பிரயோஜனம், அவள் மனசு ஃபுல்லாக விஜய் இருக்கும்போது அவள் வேற ஒருத்தர் கூட நம்மளுக்காக வாழ்ந்து என்ன பிரயோஜனம், குடும்பத்துக்காக தான் இந்த ஒத்துன்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையை கண்டுபிடிச்சி சூர்யா கிட்ட சொல்கிறாங்க. சூர்யா இதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. எப்படியாவது விஜயும் நம்ம பிரபாவை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாரு சூர்யா. இதில் முடியுது.